பழனி எல்லை கோடிக்கணக்கான பணத்தை நான் இழந்திருக்கேன் கருப்பசாமி. நீ பொறுயா, எத்தனை கோடிப்பா இழந்திருக்க? நில்லுக்காயா நில்லு, நீ ஆத்திரக்காரனாக இருக்க. எத்தனை கோடி இழந்திருக்கப்பா? 50 கோடிக்கு மேலே இழந்தவன் யாருப்பா? கால் வந்துட்டு வா, பொறுமையாக இருங்க. கருப்பசாமிக்கு உன் பணத்தெல்லாம் வாங்கி தரணும். வேற என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணை முடிக்கா, நல்லா உட்காரு. கால் வந்துட்டு வா. உன் பையன் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான 5000 ஆயிடுவான். உன் பணத்தையும் வாங்கி தரேன். மீண்டும் கொடி கட்டி வாழ வைக்கிறேன். அடுத்த உத்தரவில் தாயாரை பற்றி நான் பேசுகிறேன். இந்தா நல்லாரு, தொடர்ந்து என்னையை பார்த்துக்கா, வெற்றி உண்டு. அதுக்கு உத்தரவு இல்லையப்பா, இன்னைக்கு 2 கேள்விக்கு தானே உத்தரவு இருக்குது. என்ன இந்தாங்க. கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் குழந்தை பற்றி கேட்டு வந்தது யார்? குழந்தை கால் வந்துட்டு வாப்பா செல்ல மகனே. கண் கவரும் சிலையே. நீங்கள் யாரும்மா? யாருக்கு அம்மா? பாப்பிக்கு அம்மா. அது சின்னம்மா. சரி உட்காருங்க. இந்த விரதம் என்னைக்குடா முடியுது? ஒரு 20 நாள். சரி, இந்த விரதம் முடிந்து குழந்தை ஜனனம் ஆயிரும். கவலைப்பட வேண்டாம், வெற்றியாக தரேன். பக்கத்தில் வா. வேற என்னப்பா வேணும்? இந்த பாக்கியமே பெரிய பாக்கியமாச்சே, சந்தோஷமாக இருக்க வைக்க. இந்தா செல்வமாக இருப்பா. வாங்க பக்கத்தில். கருப்பசாமிக்கு நல்லா இருமா. வாமா, உட்கார முடியல, பேசாமல் நிற்க வேண்டியது தானே. வரி நீங்கிறோம் போங்க. கருப்பசாமிக்கு கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம். வாங்க. ஜென்மபாவ வினை தீர வேண்டும் என்பதற்காக புண்ணிய தீர்த்தம் ஆடி வந்தீர்கள். இனி பிள்ளைக்கு தடையில்லாமல் கல்யாணத்தை நடத்தி தந்தா போதும்ல. அமாவாசை கழிஞ்சு என்னை வந்து பாருங்கள், ஜெயிச்சு தரேன். திருமணத்துக்கு வேண்டிய அறிகுறிகள் அதுக்கு முன்னாலே வந்துடும். ஆனந்தமாக வரலாம். போயிட்டோம். கருப்பசாமிக்கு தீர்த்தம் இருக்கட்டும், அது கோயிலுக்கு தான். அப்படியா? தொழில் வேலை சம்பந்தமாக நஷ்டமடைந்து வந்த மகன் யாருப்பா? என்னடா தொழில்? கால் வந்துட்டு வா. நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக நில்லுங்க. வரலாம். வண்டி நல்லா ஓடுது, ஆனால் வாழ்க்கை வண்டி நல்லா ஓட மாட்டேங்குது உனக்கு. உண்மையா இல்லையா? வண்டியில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தான் இதுவரை ஓடுது. ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கும் பொழுது நிறைய நஷ்டங்களை காட்டுச்சு. இப்போ வண்டி ஓடுது, ஆனால் வாழ்க்கை வண்டி சரியாக ஓடலை. அப்போ இதில் வேறு என்ன இருக்குது? 1 2 3 4 பங்குனி 20 வரை டைம் சரியில்லை. உனக்கு இப்போ என்ன வேணும்? இந்த விரலை மட்டும் பிடி, கண்ணை முடிக்கா. நீ கருப்பசாமி கொடுத்துருவோம். கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை கொடுப்பா. வெற்றி மாலை. வரலாம், அருமையான மாலை தான். வாப்பா உட்கார். கொஞ்ச நேரம் என்னைய கொஞ்சம் பிரார்த்தனை செய் பார்ப்போம் உள்ளத்தால. இந்தா உன் வண்டி வாகனங்களை மீட்டதுக்கு பணமும் கிடைக்கும், புதிய வீடும் கிடைக்கும். வெற்றி அடைவாய் மகனே, செல்வாக்காயிரு. ஆமாடா, அதையும் பெற்றுக்கொள். கருப்பசாமிக்கு குடும்ப வாழ்க்கை பிரிந்து இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? பொண்டாட்டி எங்கடா இருக்கா? பாதுகாப்பாக தானே இருக்கா? நீயா வருத்தப்படுத?
இதெல்லாம் உனக்கு வேணும்ல, அங்கேயோ கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா, கண்ணை மூடி பார்ப்போம். என்ன இங்கே இருக்க? அவங்களாம் நல்ல பொண்டாட்டி அருமை தெரியக்கூடிய அளவுக்கு இழுபடணும். அப்போ தான் அந்த பேயை திருந்துவான். அதுக்கு பிறகு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கா. என்ன செய்யலாம்? இப்போ தெரிஞ்சிட்டியா? அப்படியா? வேறு யாருக்கும் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கியால? கொடுத்துக்கிட்டு இருக்கியா? யாருக்கெல்லாம் கொடுக்க? வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க, வேறு லைனில் கொடுக்கியா? கால் வந்துட்டா. மூதேவி மூதேவி மூதேவி. சரி, அது உதவி தானே செய்தான். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சரி, கண்ணை மூடா, கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்கா. அந்த விரலை பிடி. இந்தா மனைவி வந்து சேருவா, வெற்றி உண்டு, சந்தோஷமா இருக்கு. இந்தா பணம் வச்சுக்க, ஆனந்தமாக இருப்போம். கர்மசாமிக்கு சரி. அப்படியா? என்ன விஷயம்? என்னமோ சொன்னீங்க. என் சொத்து ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது, எப்போ வெளியே வரும்? என் சொத்து ஒரு இடத்துல லாக் ஆகிடுது கருப்பசாமி, எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். என்னப்பா சொத்து எங்கப்பா மாட்டிக்கிடுது? பொறி சொத்து யார்கிட்ட மாட்டிக்கிடுது? கால் வந்துட்டு வா. அக்கா நீ முன்னால் வா, கண்ணாடி போட்டவள. உனக்கு என்ன சொத்து? சொத்தே கிடையாது. அப்படின்னு என்ன கதை பேசுத நீ? தம்பி நல்ல காலில் உள்ளத. ஒருவர் மீது 50லும் வா. கட்டிக்காரன் நல்லா திறமைன்னு தான்டா நீ, உண்மையிலேயே. பக்கத்தில் வா. அந்த சொத்தில் வந்து உன்னுடைய பங்கு மட்டும் ரிலீஃப் ஆகணுமா, மொத்தமாக வெளியாகிடணுமா? எல்லாரையும் ஒத்துழைக்க வச்சு தீர்ப்பு வாங்கி தந்துடுறேன், ஜெயிச்சு தந்துடுறேன். சரியா? ஆமாம். அப்புறம் வீடு சம்மந்தமாக என்ன பிரச்சனை தீர்க்கணும் உனக்கு? எத்தனை வயசு ஆகுது? கண்ணை மூடு. உன்னைய பற்றி சொல்லணும், உன் பையனை பற்றி சொல்லணுமா? எல்லாருமே இப்படி தானே இருக்கிய. கால் வந்துட்டு வா. எலி அப்படியா? வாப்பா வாப்பா வாப்பா. வருத்தப்படக்கூடாது. உண்மையை சொல்லணுமா, இல்லாட்ட சொல்லாமல் மறைச்சி கூட்டு வந்துடணுமா? அவ்வளோதான். ஏன்னா அவன் ஒரு ஆள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் பழக்கத்தில். புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. இன்னும் கொஞ்ச நாள் விட்டனா அவனை மடக்கி கூட்டு போயிடுவாங்க. புரியுதா? அதனால் அவனுடைய நட்பு பாலுணர்வு சம்மந்தமான நட்பாக இருக்குது. அவன் மண்டையை திருப்பி வாங்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சா போதும்லாடா. இந்தா உன் பிள்ளை வாங்கிட்ட வந்து சேருவான். சேர்த்துட்டேன் போ. தொழில் 3 மாதம் கழித்து பொறுமையாக இருந்து கேளு, வெற்றியாக்கி தரேன். தொடர்ந்து வா, ஓடு. கருப்பசாமிக்கு நீயும் கொஞ்சம் நட்பை குறைச்சிக்கா. சரி போயிட்டா. கருப்பசாமிக்கு கருப்பசாமி எங்கே போனாலும் என் ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுதாங்க. காய்கறி வியாபாரம். நீங்கள் காய்கறி வியாபாரமா? வெங்காயம். நீங்கள் என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? என்னெல்லாம் இருக்குது அதில்? நீங்கள் வெங்காயம் உரிக்க உரிக்க அது மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட பாருங்க என்னெல்லாம் இருக்குது. போய் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூப்பிட்றவங்கள. பெரு வெங்காயமா சிறு வெங்காயமா? சின்ன வெங்காயத்தில் சக்தி நிறைய, பெரிய வெங்காயத்தில் உரம் நிறைய. இன்னொரு தரம் காலில் வந்துட்டுவாங்க. சரி முடிச்சிடலாமா? சரி வரலாம்.
உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். கோடிக்கணக்கான பணங்களை அறிவில்லாமல் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் மாட்டி பணமெல்லாம் சிதறி போய் வெயில வீணாக போய் கிடக்கு. ஒரு கல்லூரி சம்மந்தமான பணம் அந்த அடுத்த மீட்டிங்கில் உனக்கு வந்து சேரும். அதில் பங்கு வேணுமா, உன் பணம் வேணுமா, அந்த பணத்தை வாங்கி தரேன், உத்தரவு. இப்போ நடக்கக்கூடிய வியாபாரத்தில் அடிக்கடி போட்டியால் மனச்சோர்வு, வேதனைகள் இவைகள்லாம் இருக்குது. வியாபாரத்தை விருத்தியாக்கி தந்தால் போதுங்களா? வெற்றியாக்கி தரேன், ஆனந்தமாக தொடங்கிக்கலாம். அடுத்து சொத்து சம்பந்தமாக 2 பேர்கள் மனநிறைவோடு உனக்கு ஓகே பண்ணி தரணும். அவங்க மனத்தை இழுத்து கொண்டு வந்து உனக்கு ஒப்படைச்சி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு எல்லாம் ஜெயிச்சு தரேன், படிப்படியாக முன்னேறிடுவப்பா. இந்தா பணத்தை வச்சுக்கா, பெருமையாக இருப்போம். கர்மசாமி, அதே கோயம்புத்தூர் எல்லை. என் பேத்தியா வெளிநாட்டில் இருக்கா, உள்ள திருந்த மாட்டுக்கு ராசா. கால் வந்துட்டு வரலாம். வரலாக்கா. ஒவ்வொருத்தரும் இவ்வளோ லேட்டான என்னத்துக்காகும்? என்ன வாங்க உட்காருங்க. ஏய், போனதுக்கு தூரையில் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கலைஞ்சி போச்சு போ. வண்டி தாங்க மச்சான், வண்டியில் ஒன்றுமே இல்லையா? எடுத்துக்கிட்டு நீ அடிச்சு மாறு. எந்த ஊர் உங்களுக்கு? அவன் பாட்டு இருக்கட்டும், நீங்கள் பாட்டு சும்மா இருங்க. அவனை கண்டுக்கிடாங்க. என் பொறுப்பில் விட்டீங்களா? கர்மசாமிக்கு உன்னுடைய பேத்தியாளுடைய மனத்தை பார்த்தேன். ஒரு ஆம்பளை பையன் என்ன ரகலையெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் அவா பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத நட்புகளால் ஊர் உலகமெல்லாம் சுற்றி படிக்க போகிறோம்னு சொல்லி அவள் நடிக்க போகிறான். புரியுதா? அதனால் அவள் மனத்தில் எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன். ஆமாம், பாதிப்புனா தேவையில்லாத சில நட்புகள் பாது. ஒரு நட்பின் பாதிப்பு அல்ல, சில நட்புகளால் உள்ள பாதிப்பு. அவள் உள்மனத்துக்குள்ளே உணர்ச்சி சம்பந்தமான மனக்குழப்பங்கள் தோன்றிடுது. அதனால் அவள் இப்போ கட்டுக்கடங்காத நிலைகளில் உட்கார்ந்துருக்கான். அவள் உள்மனத்தை திருத்தி ஒற்றுமையாக கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சா போதும்லா. கால் வந்துட்டுவான். கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று, கதகதப்பா காதலித்தால் ஆறிடுமோ. நல்ல பாட்டு. பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம். அப்படி கண்ணை மூடிக்காக்கா. உன் பேத்தையால் நினச்சிக்கா, நான் பார்த்துக்கிறேன். இந்த விரலை பிடி, சிக்கன் பிடிச்சிக்கா, என்னையவே நினச்சிக்கா. கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு. வருத்தப்படுவியா சொன்னால் என்னப்பா செய்யணும்? எப்போ அப்படியா? சிவராத்திரி கழிஞ்சி கீழே விழுந்து வீட்டில் படுத்துருவா. அதுலேருந்து அவளுக்கு ஒழுக்கம் வந்துடும். உடலில் காயம் இல்லாமல் உள்ளத்தை பழுதில்லாமல் தீர்த்து வெற்றியாக்கி தந்துடுறா. போ. கர்மசாமிக்கு கல்யாணம் கூடவே மாட்டுக்குன்னு ஒருத்தன் குழம்பிக்கிட்டு இருக்கானே, யாருக்குடா? திருமணம் கூட மாட்டுக்குன்னு சொல்லி. ஆம்பளை பையன். நீ ஆம்பளை பையன் தானேடா தம்பி? நீ ஆம்பளை பையன் தானே? உனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்கா? இல்லையா? உனக்கு கல்யாணம் முடிக்கணுமா? வெயிட் பண்ணு. நீ தாய் மோகன முறை காலில் வந்துட்டு வாங்க. வெயிட் பண்ணு, எங்கேயும் பேராதா. டேய், அங்கேயே நின்றுடா. இதில் கோயம்புத்தூர் மட்டும் இல்லையாமலா, பக்கத்து ஊரெல்லாம் சேர்ந்து நிற்காமலா? ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள ஊர். தமிழ்நாட்டில் பெரிய மார்க்கெட் எந்த ஊர்லடா இருக்குது? ஏய், ஃபேமஸான விவசாய மார்க்கெட் எங்கே இருக்குது? பொள்ளாச்சிக்காரங்க நிற்கலாம் உள்ள. போகிறாங்க. இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. என்ன பொள்ளாச்சியெல்லாம் பிறகு கூப்பிடுவேன். என்னையவே டிமிக்கி அடிக்க வந்து நிற்கிய நீங்கள்லாம். டீ வாங்கி தந்தியா? நீங்களாம் டீ வாங்கி தந்தியா? எப்போ வாங்கி தந்த? புழுனிப்பே பா. வாங்க 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 வாங்க. அவன் பாட்டு விளையாடட்டும், அவனை சுதந்திரமாக விட்டுருங்க.
வாட்டர் பாட்டில் எனக்கு வேண்டாக்கா. கண்ணை மூடி நீ உன் மகனை நான் யார் பையன் தானே? உன் பேர் என்ன பேருடா? ஆ ஆ சொல்லு இன்னொரு தரம். ஆ ஆ ஆ நீ மட்டும் காலில் விட்டு வா, நீ உட்கார். முத்துக்கள் சிரிப்பல்லவோ இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களில் 2 கல்யாணம் யாருக்கு? திறமையாளன். இவங்க தாத்தாவுடைய லைனில் 2 கல்யாணம் தான். முன்னோர்கள் 2 கல்யாணத்தில் வரம்புறையில் பிறந்தவன். நீ மட்டும் ஒரு கல்யாணம் முடிச்சு எப்படி உருப்படியாக இருந்துக்கிடுவேன்? உனக்கும் 2 கல்யாணம் முடிச்சிருவோமா? இவன் ஜாதகத்தில் 2 கல்யாணம் இருக்குது, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலில் விட்டு வா. புரியுதா? யார் இப்படி வந்தது? என்னடா தம்பி, ஒரு இடப்புறா இல்லையா? வா, ரெடி ஆயிடுவேன். இன்னொரு 6 முறை பார்க்கவா? என்ன வா. பிடிக்காண்டாம், நீ நடந்து போ. சாமியை நினச்சிக்கா, வழி விடுங்க. அவர் தானாக நடந்து போட்டோம். அப்படி போ. அப்படி டெய்லி ஒரு வாக்கிங் தனியாக போக வையுமா? என்னத்தான்? ஓகே, நல்லாரு போ. வைகாசி மாதம் வரை தம்பிக்கு டைம் இருக்குது. என்ன, ஒரு வீட்டில் பெண் கொடுக்குற வீட்டில் 2 பொண்ணு உள்ள வீடாக இருக்கும். கூட பிறந்தவன் ஆம்பளை இருக்க மாட்டான். புரியுதா? புரியலையா? அப்படி குடும்பத்தில் தான் இவனுக்கு பெண் அமையும். அந்த குடும்பம் இவனை நம்பியே வாழும். நல்ல உயர்வாக இருப்பான். தொழிலையும் அமைச்சு தரேன், கல்யாணத்தையும் முடிக்கிறேன். வைகாசி வரை பொறுமையாக இருக்கேன். இந்தா ஜெயிப்போம் போ. பார்த்துருக்கலாம் கருப்புசாமிக்கு அப்படி இருக்கட்டும். அப்படியா? இல்லற வாழ்க்கை பிரிந்து வேதனைப்பட்டு கொண்டு இருப்பவன் யார்? மனைவி ஒரு புறம். பயமாக இருக்குது. உங்கள் வீட்டம்மா எங்கே இருக்குது? பிரிஞ்சிருக்காங்க. அண்ணனுக்கு வயசு எத்தனை? 50லும் ஆசை வரும். கால் விட்டுவாங்க. ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. அது நாள் செல்ல சுகம்தானம்மா. பொங்கி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? துணி துவைச்சு கொடுக்க யார் இருக்கா? நீங்கள் எதையோ நினச்சிக்கிட்டு பாடுறீங்களே சாமின்னு புலம்பு தரவில்லை. புரியுதா? சரி, கரெக்டு. மனிதன் எல்லாத்துக்கும் துணை வேணும்லா? வேணுமா வேண்டாமா? உனக்கு மாட்டிக்கிடாத, ஒழுங்கா உட்காரு. பாட்டியை வர வச்சா போதுமா? என்ன வர வைக்கிறேன். அவன் மனத்தை கொஞ்சம் நான் பார்க்கணுமே. பார்க்கணும்ல? கண்ணை மூடுறா தானே பார்க்க முடியும். இந்த விரலை சிக்குன்னு பிடிக்கணும். எனக்கு தெரியாமல் ரூபாயை கொண்டு அங்கே கொடுக்கறது இங்கே கொடுக்கறதும் கொடுத்துக்கிட்டு கேட்டு போய் நல்ல கிடந்து இழுபடட்டும். இப்போ நான் வேணும்னு கேட்பாமலாம் நான் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்லுதான். யாரையும் நம்பக்கூடாதுடா உலகத்தில். என்ன, அவளுடைய உள்மனத்தை பார்த்தேன். உன் மேலே பாசத்தோடு தான் இருக்காப்பா. அவளை வர வச்சு தந்தா போதும்ல? வர வச்சு தந்துடுறேன். எந்த வேதனையும் இல்லாமல் ஆக்கித்தாரேன். கால் வந்துட்டுவான். கால் வந்துட்டு அவனும் ஆடாத ஆட்டம் ஆடின உத்தம. வரலாம். கொண்டாட்டி வேணும்னா எத்தனை தடவைனாலும் கும்பிடுவோம் நாங்கள். வரலாம். கண்ணை முடுங்க. இந்தாப்பா வந்தோடனே இங்கே கூட்டிகிட்டு வரேன். அவ்வளோ கொஞ்சம் விசாரணை கமிஷன் வைக்கணும் நான். சரி, நல்லா இருக்கட்டும்.